friends, welcome back to Bing's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம முள்ளங்கி வச்சு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி, அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட்டான ரெசிபியும் கூட. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க முள்ளங்கி சாப்பிட வச்சிரலாம், ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு முள்ளங்கியை துருகி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா உங்கள் கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா கலந்து சூப்பராக வரும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஷேப் எதுவும் பிடிக்க தேவையில்ல, பக்கோடா எப்போவுமே ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பக்கோடாவாக உள்ளே சேர்த்துருங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு ஆயில் பபிள்ஸ்லாம் நல்லா செட்டில் ஆயாச்சு. பக்கோடாவும் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிருக்கு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண உடனேயே நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த முள்ளங்கி பக்கோடா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.